வெல்கம் டு கணேசன் மீடியா. இறைவனோட அருளால் நம்ம எல்லோரும் நல்லா இருப்போம். தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்கிற எல்லாருக்கும் மனசார நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா. இன்றைக்கி என்ன வீடியோ வாங்க பார்ப்போம். உண்மையிலேயே சிரித்து சிரித்து வயிறெல்லாம் புண்ணாப்பூச்சி. ஏன்னா உண்மை என்னான்னு தெரியாமல் சட்டுன்னு அவர் பாட்டுக்கு அடித்தார். அப்போ இதை நம்ம எடுத்து ஒரு விழிப்புணர்வுக்காக போடணும்னு தேப்பா நான் வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன். ஆனால் நடந்ததை நீங்கள் பார்த்து சரிங்க. வெட்டி வச்சுவா எந்த காமிச்சு இது ஏட்டிதே அதான் வண்டி நசுக்கி வச்சு இது வண்டா இது எத்தி சூடு குப்பை மூச்சு காமிச்சு ஒரு வண்டு வந்துருச்சு. அதை மேலேருந்து தட்டி விட்டு அது கட்டிலுக்கடியில் ஓடி போயிடுச்சு. இப்போ இந்த குப்பையை வண்டுன்னு பிடிச்சி எங்கள் வீட்டு பக்கத்தில் மரம் இருக்குல்லப்பா, அப்பப்போ இந்த வண்டு பூச்சி இதெல்லாம் வரும். சில நேரத்தில் டெய்லியெல்லாம் வராது. அதே மாதிரி ஈசல் வரும், டியூப் லைட் வெளிச்சத்துக்கு வரும். அதனால் வீட்டுக்குள்ளே லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு வெளி லைட்டு போட்டு விடுவோம். அதையெல்லாம் வெளியில் பறந்து போனதுக்கப்புறம் லைட்டை போட்டு கதவை அடைச்சிக்கிடுவோம். அந்த மாதிரிலாம் பண்ணுவோம். இவர் என்ன நினச்சிட்டார், வண்டுதேன்னு சொல்லிவிட்டு முதல்ல வீடியோ எடுக்காததுக்கு முன்னாடி அந்த கால் மேட்டை எடுத்து சட்டுன்னு அடித்தார். நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு அதுக்கப்புறம் இந்த வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன். ஏன்னா இவரை பாருங்கள் இப்படியெல்லாம் இருக்குது, பத்திரமா இருந்துக்கங்க நீங்களும் அப்படின்னு ஒரு விழிப்புணர்வு வீடியோ போடணும். அதுக்காக பார்த்தா கடைசியில் வண்டு கட்டிலுக்கடியில் போயிடுச்சு. அதுக்கப்புறம் அதை நாங்கள் எடுத்துட்டோம். அதை சிக்கிருச்சு. அதை நான் வீடியோ எடுக்கலை. நாராயணன் கட்டில் மேலே ஏறி உட்காந்துக்கிட்டேன், அந்த வண்டு பறந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு. ஏன்னா தூங்குற நேரம் வேறு இல்லையா. அதுக்கப்புறம் உள்ளே பார்த்தோம், கட்டிலுக்கடியில் இருந்துச்சு. அப்புறம் எடுத்துட்டோம். ஏன்னா இந்த வீடியோ எடுக்கிறத விட்டுட்டு முதல்ல அந்த வண்டை எடுத்து வெளியே போடணும் அப்படின்னு. சிரிப்பு தாங்க முடியல. இவர் அந்த மேட்டை போட்டு குப்பையை அடித்ததுதாப்பா அந்த கட்டிலுக்கடியில் சேர்ந்து போயிருக்கும்ல. ஏன்னா கட்டில் பெரிய கட்டில் இருக்கிறதுனால உள்ள தொடப்பத்தை எவ்வளோ தூரம் விட்டாலும் குப்பை வந்தாலும் அந்த நூலாம்படை ஒன்று சேர்ந்து அது ரவுண்டாக நைட்டில் கொஞ்சம் அவருக்கு தெரியல. நானும் நம்பிட்டேன். அதை அடிச்சுட்டு அவர் முகத்தில் சந்தோஷத்தை பார்க்கணுமே, வண்டு அடிச்சிட்டேன் அப்படின்னு. அதுதான் ரொம்ப சிரிப்பாக போச்சு. அதாவது கம்பீரமாக முகத்தை வச்சுக்கிட்டு சொன்னார், ஒரு நூலாம்படையை அடிச்சுட்டு வண்டடித்த மாதிரி ஒரு கம்பீரம் காட்டின பாருன்னு திரும்ப நினச்சி சிரிச்சுக்கிட்டு இருந்தோம். அப்புறமா வண்டை பிடிச்சி வெளியே போட்டுட்டோம். சரிங்கப்பா, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை பாய்ப்பா.